Hello all, welcome to our channel Craftiiee World. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம கிராஃப்ட்ஸ் ஜுவல்லரி மேக்கிங் எதுமே பார்க்க போறது கிடையாது. அதுக்கு பதிலா அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ரீசன்ட்டா நான் வந்துட்டு தேவையான மெட்டீரியல்ஸ் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட ரிவ்யூஸ் அண்ட் பிரைசஸ் தான் வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் பேட் தான் நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இதுல வேற டிசைன்ஸ் இல்லை, பட் இது நல்லா இருந்துச்சு. இது வாங்கினேன். இது வந்துட்டு 140 rupees அண்ட் தென் குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. ஒரு வுட்ல இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா ஒயிட் பேக்ரவுண்ட்லேயே பண்ணுறோமே, ஒரு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இந்த போர்டு வாங்கினேன். இதுவுமே கரெக்டாக நம்ம ஸ்க்ரீனுக்கு ஏற்ற அளவில் கரெக்டாக பர்ஃபெக்டாக சூட் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஸ்க்ரீனுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபர்தராக வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு நான் இந்த போர்டில் வச்சு மேக் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் திங்ஸ் எல்லாமே நான் இந்த போர்ட்லேயே உங்களுக்கு வச்சு காட்டுறேன். நெக்ஸ்ட் திங் வந்துட்டு இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பர்ஸ் வந்துட்டு வாங்கினேன். கிஃப்ட் ஷீட்ஸ் வந்துட்டு அந்த ஜரிகை பேப்பர் மாதிரி இருக்கும்ல, அது இல்லாமல் இது வந்துட்டு கிஃப்ட் பேப்பர்ஸ் மாதிரி வாங்கினேன். எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். நான் ஆல்ரெடி ஒரு தீபாவளி கிஃப்ட் ஆர்கனைசர் செஞ்சிருந்தேன். அதுலேயுமே வந்துட்டு மேலே இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பர்ஸ் வச்சு தான் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதனால் இந்த கிஃப்ட் பேப்பர்ஸ் வச்சு இன்னும் ஏதாவது செய்யலாமே அப்படின்றதுக்காக இந்த கிஃப்ட் ஷீட்ஸ் வந்துட்டு 5 ஷீட் வாங்கினேன். ஒன்று வந்துட்டு 8 rupees. நெக்ஸ்ட் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் A4 ஷீட்ஸ் வந்துட்டு வாங்கினேன். ஸோ கலர் பேப்பர்ஸ் வச்சு நம்ம நிறைய கிராஃப்ட்ஸ்லாம் பண்ணி போட்டிருக்கோம்ல, அதுக்காக இதுக்கப்புறமும் நிறைய கிராஃப்ட்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பண்டிலாகவே நான் வாங்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்குது. ஆரஞ்ச், எல்லோ அண்ட் தென் ரெட், பர்பிள், க்ரீன், பிங்க், ப்ளூ அந்த மாதிரியுமே இதில் இருக்குது. அண்ட் தென் குவாலிட்டியுமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. இது ஓவரால் இந்த பண்டிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா 80 rupees தான். பட் நம்ம கடையில் போய் வாங்கினோன்னா இந்த ஒரு ஷீட் தனி பேப்பர் மட்டுமே வந்துட்டு 2 to 3 rupees சொல்லுவாங்க. பட் இந்த ஓவரால் பண்டிலே 80 rupees தான். ஸோ இதுவுமே கம்மியாக தான் கிடச்சிது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக மொத்தம் 10 கலர்ஸ் இருக்குது அண்ட் 100 பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கலர்ஸ்க்குமே வந்துட்டு 10 ஷீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு நல்லா வர்த்தான ப்ரைஸ் தான் இது. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன திங்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோம் ஷீட். ஸோ கிளிட்டர் ஃபோம் ஷீட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் மோஸ்ட்லி ஸ்டார்டிங் வீடியோஸில் டெக்கரேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கிளிட்டர் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து வாங்கினேன். இந்த ஃபோம் ஷீட்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்துட்டு 10 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. பிங்க், ரெட், ஒயிட், பர்பிள், எல்லோ, ஆரஞ்ச் அந்த மாதிரி வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் 10 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க அந்த கிளிட்டர்ஸ் ஜிகுனா வந்துட்டு நம்ம கையில் அவ்வளோ ஓட்டலை. ஸோ அந்த குவாலிட்டியுமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப முக்கியமாக நான் இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பிளாக் கலர் இருக்குது. ஸோ பிளாக் கலர் இஸ் மை ஃபேவரேட். அண்ட் இதுலேயுமே வந்துட்டு இந்த கிளிட்டர்ஸ் வந்துட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இங்கே லோக்கல் ஷாப்ஸில் வந்துட்டு எங்கேயுமே பிளாக் கலர் ஃபோம் ஷீட் கிடைக்கல, பட் இதில் பிளாக் கலர் கிடச்சிருந்துச்சு. அந்த குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கிறதுல இதுவுமே வாங்கிட்டேன். இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 80 rupees தான். 10 ஷீட்ஸ் இருக்குது. நம்ம லோக்கல் ஷாப்ஸில் போய் வாங்கினோன்னா ஒரு ஷீட் வந்துட்டு 15 rupees 20 rupees சொல்லுவாங்க. பட் இது வந்துட்டு ஓவரால் 10 ஷீட்ஸ் வந்துட்டு 80க்கு வாங்கினது கொஞ்சம் ஒர்த்தபுளாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோம் ஷீட் தான். இது வந்துட்டு வித்தவுட் கிளிட்டர்ஸ், ஓகேவா? ஸோ இந்த ஃபோம் ஷீட் வந்துட்டு கிளிட்டர்ஸ் இருக்காது. நார்மல் ஸ்பான்சி ஷீட் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதோட குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் இதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. இதுலேயுமே 10 ஷீட்ஸ் இருந்துச்சு. இதில் பிளாக் இல்லை, பட் வந்துட்டு ரெட், ப்ளூ, ஆரஞ்ச், எல்லோ, ஒயிட் அந்த மாதிரி வந்துட்டு 10 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. அண்ட் குவாலிட்டி வந்துட்டு சூப்பராக ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இதுவுமே வந்துட்டு ப்ரைஸுமே கம்மியாக தான் இருந்துச்சு. 70 or 80 எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் 70 or 80 அந்த ப்ரைஸில் தான் இருந்துச்சு. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு செட், ஒரு பண்டில் ஃபுல்லாக வந்துட்டு வாங்கினேன். ஸோ 10 ஷீட்ஸ் இருக்க மாதிரி வந்துட்டு ஒரு பண்டில் ஃபுல்லாக வாங்கினேன். நெக்ஸ்ட் என்ன திங் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் சைடு டேப் வாங்கினேன். ஸோ ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ், கிராஃப்ட்ஸ், பேப்பர் கிராஃப்ட்ஸ் அது மாதிரிலாம் செய்யும் போது வந்து டபுள் சைடு டேப் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக டபுள் சைடு டேப் ஒன்று வாங்கினேன். இது வந்துட்டு 120 rupees. இது வந்து நல்லா திக்னஸாகவும் இருந்தது. அண்ட் நான் இது ஸ்டிக் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தா அதுவுமே நல்லா ஒட்டுச்சு. நான் இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு அதோட திக்னஸ் லெவல் பார்க்க தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட திக்னஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ கரெக்டான சைஸில் இருக்குது. ஸோ அதுவுமே வந்துட்டு நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்ட் மார்க்கர் வாங்கியிருந்தேன். பிளாக் கலரில் வாங்கியிருந்தேன். ஸோ பிளாக் வந்துட்டு ரொம்ப ஹைலைட்டாக அழகாக தெரியும்ல. இது பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக இருந்துச்சு எழுதும் போதும். இந்த மாதிரி போர்ட் மார்க்கர் ஒன்று வாங்கினேன். இது வந்துட்டு 120 rupees. ஆக்சுவலி இந்த போர்ட் மார்க்கர் எழுதுறதை விட அதோட ஸ்மெல்லு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே இந்த போர்ட் மார்க்கர் நான் வாங்கினேன். அண்ட் தென் இதிலே பார்த்தீங்கன்னா அந்த இங்க் வந்து நமக்கு தீர்ந்துடுச்சுன்னா அது கூட நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம். அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மார்க்கரோட சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி ரீஃபில் கூட இதில் பண்ணிக்கலாம். அந்த பெனிஃபிட்டுமே இதில் இருக்குது. இப்போ வரைக்கும் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியல்ஸ் ரிலேட்டடாக பார்க்கலாம். ஸோ அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் சில்க் த்ரெட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ ஜுவல்லரி மேக்கிங்க்கு வந்துட்டு மெயின் திங்கே சில்க் த்ரெட் தான். அதில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ், பீகாக் கலர் அண்ட் தென் நேவி ப்ளூ அண்ட் தென் பிங்க், ஒயிட், அப்புறம் நிறைய கலர்ஸ் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஏன்னா நம்ம வந்துட்டு இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நான் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். இயரிங்ஸ் எல்லாமே
நீங்கள் இன்னும் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் அண்ட் வீடியோ செக்ஷனில் இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நான் மல்டி கலர் சில்க் த்ரெட் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு நியூவாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது வரைக்கும் நான் மல்டி கலர் யூஸ் பண்ணது இல்லை. ஸோ மல்டி கலர் த்ரெட் வச்சு ஏதாவது இயரிங் ட்ரை பண்ணலாமே அப்படின்றதுக்காக மல்டி கலர் சில்க் த்ரெட் வாங்கினேன். அண்ட் தென் இன்னொரு மல்டி கலருமே வாங்கினேன். இது வந்துட்டு லைட் மல்டி கலர். ஸோ எல்லா கலர்ஸுமே வந்துட்டு ரொம்ப டார்க்காக இல்லாமல் மைல்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 7 சில்க் த்ரெட்ஸ் வாங்கியிருந்தேன். அண்ட் ஒரு சில்க் த்ரெட் பார்த்தீங்கன்னா 20 rupees. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டோட்டலாக 7 சில்க் த்ரெட்ஸ் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் நான் வந்துட்டு என்ன திங் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டோன்ஸ் ஹார்ட் இன் ஷேப் ஸ்டோன்ஸ் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இது ஒரே கலரில் வந்துட்டு பெரிய பேக்கெட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அது வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரே கலராக இருந்துச்சு. பட் அந்த மாதிரி இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். இதில் வந்துட்டு ப்ளூ, பர்பிள், பிங்க், க்ரீன், ரெட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். நான் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதோட குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்துட்டு நம்ம இயரிங்க்கெலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு பிளாஸ்டிக் தான். பட் பார்க்க வந்துட்டு அந்த கிறிஸ்டல் ஸ்டோன் மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் அதில் சென்டரில் வந்துட்டு பட்டன்ஸில் இருக்க மாதிரி ஹோல்ஸ்மே வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்துட்டு பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வாங்கியிருந்தேன். இந்த ஃபுல் பேக்கேஜே வந்துட்டு 20 rupees தான். ஸோ ஓவராலாக வந்துட்டு எல்லாமே 20 rupeesக்கு கிடச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. அண்ட் தென் அதில் வந்துட்டு நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு குவான்டிட்டியுமே இருக்குது. ஸோ 20 rupeesக்கு வர்த்தபிள் தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால வந்துட்டு இந்த செட் ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட சின்ன சின்ன ஸ்டோன்ஸ். இது வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இது வரைக்கும் நான் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி நான் இயரிங் பண்ணது கிடையாது. ஸோ இந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இயரிங் ட்ரை பண்ணலாமே, இல்லை வேறு ஏதாவது ஜுவல்லரி மேக்கிங்ஸ் ட்ரை பண்ணலாமே அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டோன்ஸ் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த ஸ்டோன்ஸோட குவாலிட்டியுமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. இதுலேயுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. அண்ட் இதுலேயுமே பிளாக் இருக்குது. ஸோ பிளாக், ஆரஞ்சு, லைட் ப்ளூ அண்ட் தென் டார்க் ப்ளூ. ஸோ அந்த மாதிரி இதுலேயுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர்லையுமே 2 பேக் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த செட் இந்த பேக்கேஜ் ஃபுல்லாகவே வந்துட்டு 20 rupees தான். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன திங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ரிங்ஸ் வாங்கினேன். ஸோ கோல்டன் ஷேப்பில் இருக்க ரிங் வாங்கினேன். அதாவது ரிங் இயரிங்ஸ் வந்துட்டு பண்ணலாமே அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்துட்டு பட்டன்ஸ் வச்சோ இல்லை ஹேங்கிங்ஸ் மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ரிங்ஸ் வச்சு பண்ணலாமே அப்படின்னு வாங்கினேன். அண்ட் இந்த மாதிரி ரிங்ஸ் யூஸ் பண்ணி ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சில்க் த்ரெட் இயரிங் வந்து நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவுமே நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 12 ரிங்ஸ் மொத்தம் இருக்குது. ஸோ இந்த 12 ரிங்ஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு 20 rupees. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நான் சில்வர்லேயுமே வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே வந்துட்டு கோல்டன்லேயே பண்ணாமல் கொஞ்சம் சில்வர்லாம் ஃபேன்சி ட்ரெஸ்க்கு போடுற மாதிரி பண்ணலாமே அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சில்வர்லேயுமே ரிங்ஸ் வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்துட்டு 20 rupees தான். அண்ட் இதுலேயுமே வந்துட்டு 12 pieces இருக்குது. ஒவ்வொன்றுத்துலையுமே 2 இருக்குது. அதாவது ஒரு செட் ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி 12 செட் இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி ரிங் வந்துட்டு சின்ன சைஸில் பார்த்தேன். பட் அந்த சின்ன சைஸ் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பேக்கெட்டில் கிடைக்கல. அதனால வந்து நான் தனியாக லூஸில் வாங்கினேன். இது வந்துட்டு 5 rupees சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சைஸில் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான திங் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வாங்கினேன். அண்ட் இந்த பாக்ஸ் ஃபுல் செட்டே வந்துட்டு 90 rupees தான் சொன்னாங்க. லோக்கலில் போய் வாங்கினோம் அப்படின்னா ஒரு பேங்கிளுமே வந்துட்டு ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஓவரால் செட்டே வந்துட்டு 90 rupeesக்கு ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இது என்னோட கை சைஸ்க்கு வாங்கினேன். 24 or 26 எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இனிமேல் வந்துட்டு நம்ம சேனலில் பேங்கிள்ஸ் வீடியோஸுமே வரும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு சில்வர் கலரில் ஹெட் பின்ஸ் வாங்கியிருந்தேன். என்கிட்ட இது வரைக்கும் கோல்டன் கலர்ஸில் தான் இருந்துச்சு. பட் சில்வர் கலரில் என்கிட்ட இல்லை. ஸோ சில்வர் கலர் ஹெட் பின்ஸ் அண்ட் ஐ பின்ஸ் ரெண்டுமே வாங்கினேன். இந்த மாதிரி ஓவரால் செட்டாக நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் செயின்ஸ் வாங்கினேன். ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோஸில் எல்லாமே யூஸ் பண்ணது எல்லாமே ஒயிட் கலர் ஸ்டோன் செயின்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த கோல்டன் ஸ்டோன் செயின் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக புதுசாக இருந்துச்சு. இந்த கலர் பார்க்க ரொம்ப நைட் ஷேட்ஸில் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ இதுவுமே வந்துட்டு நம்ம சேனலில் வீடியோஸில் யூஸ் பண்ணலாமே, பேங்கிள்ஸ் அண்ட் இயரிங்ஸில் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டோன் செயின் வாங்கினேன். அண்ட் இது வந்துட்டு நான் எவ்வளோ வாங்கினேன்னா 5 meters வாங்கினேன். 1 meter வந்துட்டு 15 to 20 rupeesல இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செயின் வந்துட்டு நான் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்துட்டு கோல்டன் ஸ்டோன்ஸ். இது வந்துட்டு ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். அண்ட் செயின் வந்துட்டு கோல்டன் கலரில் இருக்கும். இதுவுமே வந்துட்டு 5 meters வாங்கினேன். அண்ட் இதுவுமே சேம் ரேட் 15 to 20 தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலர் பால்ஸ் இருக்குது, குட்டி குட்டி பால்ஸ் இருக்க செயின்ஸ். ஸோ இது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான செயின். நான் நிறைய இயரிங்ஸில் வந்துட்டு இந்த செயின் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி குட்டி பால்ஸ் இருக்க செயின். அண்ட் இதுவுமே வந்துட்டு 5 meters வாங்கினேன். சேம் 15 to 20 rupees தான். நெக்ஸ்ட் நான் என்ன வாங்கினேன்னா இந்த மாதிரி வந்துட்டு செயின்ஸ் வாங்கினேன். அதாவது குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்க செயின் வாங்கினேன். நிறைய இயரிங்ஸ் வந்துட்டு டாசல் இயரிங்ஸ்லாம் வந்துட்டு நியூவாக பண்ணலாமே, இதில் வந்துட்டு ஹேங்கிங் வந்துட்டு 3 types ஆஃப் ஹேங்கிங்ஸ் வச்சு பண்ணலாம்
பண்ணலாம் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளாக தாட் இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செயின்ஸ் வாங்கினேன். அண்ட் மற்ற செயின்ஸை விட இந்த செயின் வந்துட்டு கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. ஏன்னா வந்துட்டு இந்த ஒரு சிங்கிள் செயினுமே வந்துட்டு 30 rupees கிட்ட சொன்னாங்க. அந்த கோல்டு அண்ட் சில்வர் வந்துட்டு ரெண்டுமே 30 rupees கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு நான் கம்மியாக 3 செயின்ஸ் மட்டும் 2 கலர்ஸ்லையுமே வாங்கினேன். ஸோ கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுத்துலையுமே வாங்கினேன். அண்ட் இது வந்துட்டு கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது. பட் பார்க்க வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக வந்துட்டு நல்ல குவாலிட்டியோடு இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ வந்துட்டு வாங்கினேன். இது வந்துட்டு ஓவரால் வந்துட்டு 35-40 rupees போட்டிருந்துச்சு. பட் வந்து நான் 30 rupeesக்கு தான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி பெரிய பாட்டில் ஒன்று க்ளூ வாங்கியிருக்கேன். ஃபைனலாக வந்துட்டு நான் வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்ககிட்ட காட்டிட்டேன். நான் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கியிருந்தனோ, என்னெல்லாம் ஜுவல்லரி மேக்கிங் அண்ட் கிராஃப்ட்ஸ்க்காக சேர்த்து வாங்கியிருந்தனோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் காட்டிட்டேன். உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் கிராஃப்டி வேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.